வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, ஒரு ஐஆர் டிவி நம்ம கடைக்கு சர்வீஸ் வந்தது. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம லைவாக பார்த்துடலாம். அதாவது கஸ்டமர் சொன்ன கம்ப்ளைண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, கரண்ட்டே வரல சொல்லியிருந்தாரு. இது ரொம்ப ஈஸியான ஃபால்ட்டாக தான் இருக்கும். இந்த ஃபால்ட்டை எப்படி சரி பண்ணி இந்த டிவி ரெடி பண்ணி கொடுத்தா இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிவியில் என்ன தான் ப்ராப்ளம்னு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ஐஆர் டிவி கிடையாது. அதாவது ஐஆர் டிவி சாதா டிவியாக இருந்துக்குது. அவர் வந்து ஸ்மார்ட் டிவி வேணுன்றதுக்காக ஒரு கடையில் வந்து அதாவது ஸ்மார்ட் டிவி போர்டு போட்டு ஆல்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல்மி டிவியோடைய போர்டு இது. இந்த டிவியில் வந்து நல்லா தான் ஓடிட்டு இருந்தான். திடீர்னு நைட்லேருந்து படம் வரல, டப்புன்னு சவுண்டு கேட்டிருந்தாரு. இது ஒரு பவர் சப்ளை. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை லைட்டும் ஏரியல, எதுவுமே பண்ணல. இந்த டிவியில் என்ன ப்ராப்ளம்னு நம்ம ஓப்பனாக செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. இப்போ கஸ்டமர் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தப்புன்னு வெடிச்சுன்னா நம்ம எதனா பொருள் எதனா வீணா போயிதா இல்லை கெப்பாசிட்டி வெடிச்சுதான்னு பார்க்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் எதுவும் வெடிச்ச மாதிரி தெரியல. இதை நம்ம எப்படி செக் பண்ணுறோன்னு கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுங்க. இப்போ இது மாதிரி பவர் சப்ளை ப்ராப்ளம் வந்தால் செக் பண்ணக்கூடாது. சப்ளை இருந்தால் மட்டும் பார்க்கணும். சப்ளை கிடையாது இதில். அடுத்தது பெட்டு ஷார்ட் ஆகிதான்னு பார்க்கணும். இப்போ நம்ம பவர் சப்ளை கொடுத்து செக் பண்ணும்போது சப்போஸ் வந்து செகண்டரியில் ஷார்ட் இருந்தாலும் கெப்பாசிட்டியில் பார்த்தீங்கன்னா 300 வோல்ட் நிற்கும். அதனால் நம்ம எடுத்த உடனே கண்டினியூட்டி வச்சு செக் பண்ணணும். இது மாதிரி வச்சு செக் பண்ணக்கூடாது. நம்ம ஃபஸ்ட்டு இது மாதிரி 1000 வச்சு செக் பண்ணணும். 1000 வச்சு செக் பண்ணும்போது சப்போஸ் வந்து இந்த செக்ஷனில் ரிப்பேர் இருந்தாக்கா கெப்பாசிட்டியில் வந்து பவர் சப்ளை நிற்கும். அதனால் ஃபஸ்ட்டு பவர் சப்ளை செக் பண்ணுவோம். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டியில் நிற்கலை. இப்போ பெட்டை செக் பண்ணுறோம். பெட்டில் ஷார்ட்டும் கிடையாது. அதுக்கப்புறம் செகண்டில் செக் பண்ணும்போதும் ஷார்ட் காமிச்சிச்சா, செகண்ட்லேயும் வந்து ஷார்ட் கிடையாது. இப்போ ஃபால்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் சப்ளையில் இருந்து மெயின் ஃபில்டருக்கு போகிற வழியில் தான் ஃபால்ட் இருக்குது. இப்போ மட்டும் இதை மட்டும் ட்ரேஸ் பண்ணணும். இப்போ இங்கே பாருங்கள், டப்புன்னு சத்தம் கெடுத்து நிறைய வெடிச்சுன்னு சொன்னார். இங்கே தான் வெடிச்ச மாதிரி தெரியுது. இதை செக் பண்ணி பார்ப்போம், ஷார்ட் இருந்தான்னு பார்ப்போம். இது வெடித்தாலும் ஒர்க் ஆகுது. அதனால் இதுக்கும் அது சம்மந்தம் கிடையாது. இது கரெக்டாக தான் இருக்குது. அதே போல் நம்ம ஒயரை செக் பண்ணுறோம். ஒயரை செக் பண்ணும்போது கண்டினியூட்டி காமிதான்னு பார்க்கணும். ஒயர் கரெக்டாக இருக்குது. இந்த பக்கம் செக் பண்ணும்போது ஒயர் கரெக்டாக தான் இருக்குது. சப்போஸ் இது மாதிரி வந்து வெடிச்சதுனால கார்பன் இருந்தாலும் மறுபடியும் ஷார்ட் ஆகும். அதனால் ஐபி ஊற்றி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கணும். ஐபி ஊற்றி க்ளீன் பண்ணும்போது இந்த கார்பன்லாம் சுத்தமாக இருக்காது. இந்த இடத்துல ஷார்ட் ஆன மாதிரி தெரியுது. சப்போஸ் இங்கே வந்து ஷார்ட் இருந்தாலும் உடனே வந்து உங்களுக்கு டமான் வெடிக்கும், பீஸ் போயிருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக பீஸ் தான் போயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஷார்ட் ஆன மாதிரி தெரியுது. இப்போ செக் பண்ணும் பவர் சப்ளைலேருந்து. இந்த பீஸ் மட்டும் தான் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ பீஸை சால்ரிங் பண்ணிவிட்டு இந்த போர்டு ரெடி ஆச்சுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இதே எரிஞ்சு போயிருக்குது. அதாவது போர்டு வச்சு இப்படி தான் வச்சுருக்காங்க. இங்கே தான் எரிஞ்சு போயிருக்குது. இங்கே தான் ஷார்ட் இருந்துக்குது. இது இங்கே தான் இருக்குது. இங்கே தான் ஷார்ட் இருக்குது. அப்போ
இங்கே ஷார்ட் ஆனதுனால இது கெப்பாசிட்டர்லாம் பெரிய பெரிய டயோடெல்லாம் பார்த்தா பெருசாக இருக்கும். இந்த பீஸ் வந்து போயிருக்குது. देखिए तो भैया प्राइम वीडियो सिलेक्ट न्यू फाइबर और न्यू एयर फाइबर प्लान के साथ 2 साल का प्राइम लाइफ मेंबरशिप बिना किसी एक्स्ट्रा कॉस्ट के प्राइम। இப்போ பவர் சப்ளை வந்து நம்ம ஜாயிண்ட் வந்து பீஸ் கொடுக்கல, அதாவது ஜம்பர் மட்டும் அடிச்சிருக்கிறோம். இது ஜம்பர் அடிக்கும்போது சப்போஸ் இங்கே ஏதாவது ஷார்ட் இருந்தாக்கா இந்த ஜம்பர் வந்து அதிகமாக போட்டதுனால போர்டு வந்து வீணாக போகிறது வாய்ப்பு இருக்கும், மெயின் பீஸும் போகிறது வாய்ப்பு இருக்குது. அதனால் டைரெக்டாக வந்து கரண்ட் வந்து ப்ளக்கில் வந்து இன்சைட் பண்ணக்கூடாது. சீரிஸ் மூலமாக தான் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். சீரிஸில் வந்து பல்பு அதிகமாக எரிஞ்சாக்கா எடுத்துடணும், லைட்டாக எரிஞ்சாக்கா அப்படியே விட்டு செக் பண்ணணும். இப்போ நான் பவர் சப்ளை கொடுத்துட்டு மெயின் ஃபில்டரில் ஃபஸ்ட்டு சப்ளை தான் செக் பண்ணுறேன். இப்போ 300 வோல்ட் வருது, அதாவது இங்கே ஷார்ட் ஆனது, இந்த இடத்துல ஷார்ட் ஆனதுனால இங்கே பீஸ் போயிருந்து. இப்போ 300 வோல்ட் வருது. 300 வோல்ட் வந்து செட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அதாவது செகண்டில் பவர் சப்ளை வராமல் இருக்குது இந்த போர்டில். இப்போ வந்து பவர் சப்ளை வந்துடுது. இப்போ டிவியை ஃபிட் பண்ணிவிட்டு டிவியை ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் என்ன ப்ராப்ளம்னு கடைசியாக சொல்கிறேன், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த டிவி பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கம்ப்ளைண்ட் தான் வந்தது. நம்ம பவர் சப்ளை ரெடி பண்ணிட்டோம். அதாவது பார்த்தீங்கன்னா மெயின் ஃபில்டரில் 300 வோல்ட் வரல. இப்போ வந்து நம்ம மெயின் சப்ளையில் இருந்து 300 வோல்ட் ட்ரேஸ் பண்ணி எங்கே ப்ராப்ளமோ அங்கே சரி பண்ணி கொடுத்துருக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கண்டன்சர் மட்டும் தான் ப்ராப்ளமாக இருந்து, அதாவது ஷார்ட் ஆகி வெடிச்சு போயிருந்து. அது டிஸ்கண்டன்சர் வெடிச்சு போனதுனால பீஸ் போயிருந்து. பீஸ் போட்டது சரியாயிடுது. அந்த கெப்பாசிட்டர் டிவியில் பாருங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டிவி பார்க்குறேன், இது ஒரு போர்டு, இதே அந்த டிஸ்க் கண்டன்சர். இது வெடிச்சிருந்தாலும் இந்த ப்ராப்ளம் வரும். எல்லா போர்டுலையுமே பார்த்தீங்கன்னா இது இருக்கும். எல்லா பவர் சப்ளையும் பார்த்தீங்கன்னா இந்த போர்டில் இந்த டிஸ்கண்டன்ஸ் வந்து மெயின் லைவ் சேஸில் இருந்து, அதாவது கிரவுண்டுக்கு வந்து இந்த ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த இருக்கு பாருங்கள், எல்லாத்துலேயுமே இந்த ப்ராப்ளம் இருக்கும். இந்த கெப்பாசிட்டி வெடிச்சு போனதுனால தான் டிவி வந்து பீஸ் மட்டும் போயிருக்குது. அதாவது பீஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் பீஸு, இது மட்டும் தான் போயிருக்குது. இதை வந்து போட்ட உடனே டிவி வந்து 300 வோல்ட் இங்கே கெப்பாசிட்டி வந்துடுது. இப்போ டிவி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் வீடியோ. சப்போஸ் இந்த வீடியோ வந்து சிம்பிளாக தான் இருந்திருக்கும். இது வந்து பிகினருக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு டெக்னீஷியன் ஆனீங்கன்னா வேறு ஏதாவது வீடியோ தகவல் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் நம்மகிட்ட ஏதாவது பொருளை நீங்கள் வாங்க வேண்டியது இல்லை டவுட் கேட்க வேண்டியது இருந்தாக்கா குரூப் மெம்பர்ஷிப்பில் வந்து ஜாயின் பண்ணிங்க. நன்றி. பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ்.